சேரன் சந்தா கல்யாணத்த வேகமா முடிச்சு வைக்கிறதா நல்லாயிருக்கும். இப்படி செவ்வாய் இழுத்துட்டு போறது ரொம்ப மோசமா இருக்குது. ஏற்கனவே நம்ம சேரன் சந்தா கல்யாணத்த எதிர்பார்த்து இத்தன நாளா காத்துட்ருந்தோம். இப்ப கடைசி நிமிஷத்துல தாலி கட்டுற நேரத்துல வந்துட்டு சந்தாவ கடத்திட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறமா இப்போ நம்ம நிலா, அப்புறம் சோழன், சேரன் 3 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த சந்தாவ எப்படியாவது கூட்டிட்டு வரலான்னு சொல்லிட்டு தான் பீகாருக்கு போயிருக்காங்க. சந்தாவோட ஊருக்கே போயிருக்காங்க. அங்க பார்த்தீங்கன்னா, அ நம்ம ப்ரமோல பார்த்துருப்போம். அதுல வந்துட்டு சந்தாவோட வீட்டுக்கே வந்து அனீஸ் பாய் கூட்டிட்டு போயிர்றாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, "எங்க அப்ப சொந்தக்கார பையன் ரொம்ப வசதியா இருக்கான், செய்றான். அதனால சந்தாவ அவங்க மாமாவுக்கே தான் கல்யாணம் பண்ணி குடுக்கணும்." அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே சேரன் இருந்துக்கிட்டு, "ஒரு 6 மாசம் டைம் குடுங்க. நாங்க வந்துட்டு எங்க அண்ணன் வந்து ரூ. 25,00,000 பணம், அதுக்கப்புறம் 30 பவுன் போட்டு சந்தாவ கல்யாணம் பண்ணிக்கிருவாங்க." அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. உடனே அவங்களும் "என்னடி சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவோட அம்மாகிட்ட சந்தாவோட அப்பா கேட்கவும், அவங்க என்ன சொல்றாங்க, "சரி ஓகே" அப்படின்னு சொல்லிர்றாங்க. 6 மாசம் வெயிட் பண்ணுவோம், பார்ப்போம் அப்படின்னு மட்டும் சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறமா அனீஸ் பாய் இருந்துட்டு, "ரொம்ப நல்லவங்க. நீங்க எதுக்காக இப்படி பண்ணிட்டுருக்கீங்க? காசு பணத்துக்காக மட்டும் தான் சந்தாவ கல்யாணம் பண்ணி குடுக்குறீங்கன்னா, அது ரொம்ப தப்புப்பா. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அனீஸ் பாய் வந்துட்டு ஹிந்தியிலே வந்து பேசிட்டு இருக்கிறாரு. சந்தாவோட மனசுக்கு வந்துட்டு நம்ம சேரன தான் பிடிச்சிருக்கு. ஸோ அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி சேரன கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் நல்லா தான் இருக்கும். அவ வாழ்க்கையும் நல்லாருக்கும். இப்ப மாமா கிட்ட காசு பணம் எவ்வளோ நாள் இருக்கலாம். ஆனா, அவரு எவ்வளோ பெரிய மோசமான ஆளுன்னு உங்களுக்கே தெரியும்ல. சந்தா நிம்மதியா இருப்பான்னு நெனைக்கிறீங்களா? சந்தாவோட சந்தோஷம் தான் முக்கியம். அது ஏன் உங்களுக்கு புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு அனீஸ் பாய் வந்துட்டு சண்டை போடுறாங்க. 3 பேருமே வாக்குவாதமா இத பத்தி பேசிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா சந்தா வந்துட்டு சேரன பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு சந்தா வந்து சேரனோட கைய பிடிச்சுட்டு ஒரே அழுக அழுதுட்டு இருக்கிறாங்க. அப்போ சந்தாவோட அப்பா வந்துட்டு, "இந்த பக்கம் வா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. சேரனும் இத கொஞ்சம் நேரமா நம்ம சேரன் சந்தாவோட லவ் சீன்ஸ்லாம் அப்படியே காட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா சேரன் வந்து ரொம்ப நான் வந்து சந்தாவ நான் நல்லா பார்த்துக்கிறேன். எங்க குடும்பம் முழுவதுமே நல்லாவே பார்த்துக்குருவாங்க. நீங்க கவலைப்பட வேண்டாம். சந்தா வந்து எங்க வீட்டு பொண்ணு மாரி நாங்க பார்த்துக்குருவோம். சொல்லு நிலா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமா, நீங்க சேரன் சந்தாவோட லவ்வ வந்து நீங்க சேர்த்து வைக்கணும். எங்க அண்ணன் வந்து கண்டிப்பா சந்தாவ நல்லா பார்த்துக்குருவாங்க. உங்களுக்கு காசு பணம் தான் வேணும் அப்படின்னா, ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா வச்சுக்கோங்க. 6 மாசத்துக்குள்ள மறுபடியும் நாங்க சந்தாவ தேடி வருவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனேன்னு சந்தாவோட அப்பாவும், அம்மாவும் சந்தா அழுகுறத பார்த்துட்டு, சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அப்ப ஒரு 6 மாசம் வரைக்கும் நாங்க சந்தாவுக்கு கல்யாணம் பண்ணாம வச்சிருக்கிறோம். அந்த 6 மாசத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா, நீங்க சந்தாவ கல்யாணம் பண்ணிக்கோங்க. நாங்க எப்படியாவது சமாளிச்சுக்குருவோம். ஆனா 6 மாசம் தான் டயம். அதுக்கு முன்னாடி நாங்க கேட்ட பணத்த கொண்டுட்டு வரல அப்படின்னா, நாங்க சந்தாவ கண்டிப்பா சொந்தக்கார பையனுக்கே கல்யாணம் பண்ணி குடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு கண்டிப்பா நாங்க 6 மாசத்துல பணத்தோட வாரோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சந்தா கிட்டயும் நம்பிக்கை குடுக்குறாங்க. "நீங்க கவலைப்படாம இரு. நான் எப்படியாவது பணத்த ரெடி பண்ணி கொண்டு வந்து தாரேன்" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அனீஸ் பாய் இருந்துட்டு, என்ன நீங்க இப்படி சொல்லிட்டுருக்குற? அதெல்லாம் வேண்டாம் பையா. உங்களால எப்படி 6 மாசத்துக்குள்ள நீங்க ரெடி பண்ண முடியும்? இப்படியே எப்படியாவது என் தங்கச்சிய கையோட கூட்டிட்டு போயிருங்க. எப்படியாவது சமாளிச்சுக்கலாம்" அப்படின்னு சொல்றாங்க. நிலா இருந்துட்டு, "இது உங்க ஊருண்ணே. இந்த ஊர்ல இருந்து எப்படி நாங்க சந்தாவ கூட்டிட்டு போ முடியும் சொல்லுங்க? இந்த ஊருக்கு வர்றதுக்கே நாங்க அவ்ளோ கஷ்டப்பட்டோம்" அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்றாங்க. "அதெல்லாம் சரிதான்ப்பா. ஆனா 6 மாசத்துக்குள்ள நீ எப்படிப்பா நீங்க வந்துட்டு பணத்த சம்பாரிப்பீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, சேரன் வந்துட்டு, "என்னடா பண்றது அனீஸு? இதுக்கு சாத்தியமே இல்ல தான். இருந்தாலும் ஒரு 6 மாசம் நமக்கு டைம் கிடைக்குதுல்ல. அதுவரைக்கும் சந்தாவாவது கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்கல்ல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிலாவும் அதத்தான், "இல்ல நம்ம காசு பணம் சம்பாரிக்கிறோமோ, சம்பாரிக்கலையோ அது 2வது விஷயம். ஆனா ஒரு 6 மாசம் வரைக்கும் உங்க அப்பா எங்களுக்கு வாக்கு குடுத்துருக்காங்க. சந்தாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால கண்டிப்பா கல்யாணம் பண்ணி வைக்காம இருக்கிறது தான் பெஸ்ட்டு. இதுக்கு 6 மாசம் எப்படியாவது உங்க கல்யாணம் தள்ளி போயிரும். அந்த 6 மாசத்துக்குள்ள எப்படியாவது மறுபடியும் நாங்க வந்துட்டு சந்தாவ கூட்டிட்டு வந்துருவோம்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நெறைய காம்ப்ரமைஸ் பண்றாங்க. அப்போ சந்தா இருந்துகிட்டு, "நீங்க அவ்வளோ காசுக்கும், பணத்துக்கும் என்ன பண்ணுவீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "எப்படியாவது ரெடி பண்ணுவோம் சந்தா. எப்படினாலும் ரெடி பண்ணுவேன். நான் வந்து உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவரும் லவ் டயலாக்லாம் பேசிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி "உன்னைய விட்டுட்டு போறதுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது. எப்படியாவது நான் உன்னைய கல்யாணம் பண்ணிக்கிருவேன். நீ கவலையே படாத. ஒரு 6 மாசம் உனக்கு வீட்ல எந்த ப்ரெஷரும் குடுக்க மாட்டாங்க. அதனால டென்ஷன் இல்லாம இரு சரியா?" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே சந்தா இருந்துட்டு, "இவ்வளோ தூரம் எனக்காக என்னைய பார்க்கணுன்றதுக்காக நீங்க வந்திருக்கீங்க." அப்படின்னு சொல்லிட்டு சந்தா வந்துட்டு சேரன்
கிட்ட ஆ நெறைய லவ் லாங்குவேஜ்லாம் பேசியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நெறைய பேசிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹிந்தியில பாதி, தமிழ்ல பாதி அந்த மாரி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப அ ஹனீஸ் பாய் இருந்துட்டு, "இவ்வளோ தூரம் நீங்க தேடி வந்ததே பெருசு. நீங்க இப்படி தேடி வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா நீங்க மட்டும் எங்க மாமா கண்ல படாதீங்க" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு சந்தா இருந்துட்டு, "இதுக்கு பேசாம நான் இவங்க கூடயே போயிருவேன்ல" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல அம்மாவும், அப்பாவும் தான் எப்படியாவது 6 மாசம் கழிச்சு தானே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. இதுவே நமக்கு பெரிய விஷயம் தான். எப்படினாலும் இப்ப மாமாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. மாமாவுக்கு சரியானது உடனே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னாங்க. ஆனா இப்ப கொஞ்சம் நமக்கு டைம் இருக்குதுல்ல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சேரன் பையாவ பத்தி வீட்ல நல்ல விதமா தான் பேசுறாங்க. நம்ம பொண்ணு மேல எவ்வளோ காதல் இருந்துச்சுன்னா, இவ்வளோ தூரம் நம்ம சந்தாவ தேடி வந்திருப்பாங்க. உயிருக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருந்து வந்திருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மாவும், எங்க அப்பாவும் பேசிக்கிட்டாங்க. அதனால இனி ஒரு 6 மாசத்துக்குள்ள எப்படியாவது மறுபடியும் வந்துருங்க. அதுக்கு நடுவுலயேன்னு ஏதாவது எனக்கு டைம் கிடைச்சுச்சு அப்படின்னா, எங்க அம்மா, எங்க அப்பா மனச வந்து மாத்துறதுக்கு ட்ரை பண்றேன். அதே மாதிரி ஏதாவது ஒரு சூழ்நிலையில நான் வந்து தங்கச்சிய கூட்டிட்டு வந்துர்றேன். நீங்க கவலைப்படாம இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருவாங்க. ஸோ இப்ப கடைசியில என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அ சந்தாவுக்கு வந்துட்டு சந்தாவுங்களோட அம்மாவும், அப்பாவும் பார்த்தீங்கன்னா, பணம் காசு பணம் மட்டும் தான் அவங்களுக்கு முக்கியமா தெரியுது போல இருக்குது. ஒருவேள காசு பணம் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்ததுக்கு அப்புறமா, சந்தாவ கல்யாணம் பண்ணி தரமாட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தத்தில இப்போதைக்கு சேரன், சந்தாவோட கல்யாணம் நடக்காது போல இருக்குது. ரொம்ப இழுவையா தான் போகுது. அத நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குது. நம்ம எப்படியாவது இந்த தடவையாவது சேரன், சந்தா கல்யாணம் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்த்தோம். பட் முடியல. இப்போ பீகாருக்கு போயிட்டு சந்தாவ கூட்டிட்டு வரணும்னு நெனச்சாங்க. அதுவுமே முடியல. என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு 6 மாசம் டைம் கேட்டு வந்திருக்காங்க. ஆக அவங்க வந்துட்டு பீகார் போயிட்டு சந்தாவ கூட்டிட்டு வர முடியல. 6 மாசம் டைம் மட்டும் தான் கேட்டுட்டு வந்திருக்காங்க இல்லையா? அதுக்கப்புறமா சந்தா வந்துட்டு சேரன் கிட்ட ஃபோன்ல பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அலோவ் பண்றாங்க. ஸோ, அதனால சேரனும், சந்தாவும் அடிக்கடி ஃபோன்ல வந்து பேசிக்கிறாங்க. இந்த விஷயம் அவங்க மாமாக்கு தெரிஞ்சாலும், சந்தாவோட அம்மாவும், அப்பாவும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, "ஒரு 6 மாசம் கழிச்சு கல்யாணம் வச்சுக்கலாம். இப்போ ஆக்சிடென்ட் ஆனது நினைக்கும்போது கொஞ்சம் பயமா தான் இருக்குது" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு அந்த சந்தாவோட மாமா இருக்காங்களே, அவங்க இருந்துட்டு, "என்ன சொல்றீங்க? இப்பயே கல்யாணத்த வச்சுக்கலாம். இல்லன்னா இவ இங்கேருந்து எப்படியாவது ஓடி போயி அங்க தமிழ்நாட்டுக்கு போயிருவா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதான் இப்ப சந்தா நம்ம கண்ணு முன்னாடி தானே இருக்கிறா. அவளுக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்? அதனால ஒரு 6 மாசம் டைம் ஆகட்டும். உங்களுக்கும் கல்யாணம்ன்ற பேச்சு எடுக்கும்போதெல்லாம் வந்துட்டு ஏதாவது ஒண்ணு வந்து தடங்கல் வந்துகிட்டே இருக்குது. அதனால ஒரு 6 மாசம் ஆகட்டும். நான் சொல்றத கேளுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவோட அப்பாவும், அம்மாவும் சந்தாவோட மாமா கிட்ட வந்துட்டு பேசி வச்சிருப்பாங்க. ஒரு 6 மாசம் கழிச்சு கல்யாணத்த வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சந்தா வந்து இந்த ஊர விட்டு போகக்கூடாது. எப்பயுமே என்னோட கண் பார்வையில தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சந்தாவுக்கு வந்துட்டு 6 மாசம் கல்யாணம் வைக்க மாட்டாங்களா, அதுவரைக்கும் நிம்மதி தான் அப்படின்ற மாதிரி அவங்க சந்தோஷத்துல இருப்பாங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததுமேனு, "என்னாச்சு சந்தாவ கூட்டிட்டு வரலையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ நிலா இருந்துட்டு, "நான் நடந்தது எல்லாத்தையும் சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே விவரமா சொல்றாங்க. நாங்க வந்து சந்தாவ பார்த்துட்டோம். அவங்க அப்பாவையும், அவங்க அம்மாவையும் பார்த்துட்டோம். அவங்க வந்துட்டு இந்த மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 6 மாசம் டைம் குடுத்துருக்காங்க. அப்ப 25 லட்சம் பணமும், 30 சவரன் நகையும் கொண்டு வந்தா மட்டும் தான் சந்தாவ கல்யாணம் பண்ணி தருவோம்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நடேசன் வந்துட்டு, "ஆமாம்மா, தமிழ்நாட்ல தான் இந்த பொம்பள பிள்ளைகளுக்கு நகை போட்டு அனுப்புன மாதிரி, அங்க வந்து மாப்பிள தாம்மா நகைய குடுக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து சொல்றாரு. "6 மாசத்துக்குள்ள நீங்க எப்படி சம்பாரிக்க போறீங்க?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு.